ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும். நான் இதுக்கு 150 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். இந்த கோவக்காய் தான் வெயிட் லாஸ்க்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் குடும்பத்தை சேர்ந்தது தான். இது சாப்பிட்றதுனால உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி கிடைக்கும். அது போக உடம்பும் நல்லா குறையும். இதை நம்ம இப்படியே பச்சையாகவும் சாப்பிட்லாம். இது கூட சில பொருட்கள் சேர்த்து சாப்பிட்லாம். அப்போ இன்னுமே நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 2 எட்ஜஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு இது மாதிரி 2 கார்னரையும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இது மாதிரி ரவுண்டாக தான் கட் பண்ணணுங்கிறது இல்லை. நம்மளுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா காயும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 5 கோவக்காய் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. கோவக்காய் நல்லா பெருசாக இருந்ததில்ல, அதனால. கோவக்காய் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு எடுத்தோம்னா ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது கூட சில பொருட்கள் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும். இது கூட நம்ம இப்போ மோர் தான் சேர்த்துக்க போகிறோம். மோர் வெயிட் லாஸ்க்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக மோர் தான் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்துக்கக்கூடாது. தயிர் சாப்பிட்டோம்னா வெயிட் அதிகம்தான் ஆகும். அதனால கண்டிப்பாக மோர் தான் சேர்த்துக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் ஒரு பவுலில் சேர்த்துட்டு கோவக்காய் மூழ்கிற அளவுக்கு மோர் சேர்த்துக்கலாம். அப்போ சரியாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கல்லுப்பு தான். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த டேபிள் சால்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷத்துலேயே நல்லா கரைஞ்சிரும். ஈஸியாகவே கரைஞ்சிரும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது வெள்ளை சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் அதே மாதிரி தான் இந்த டேபிள் சால்ட்டும். அதையும் அவாய்ட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாகவே உடம்பு குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் கலந்து விட்டுறலாம். 1 நிமிஷத்துலேயே கல்லுப்பு நல்லாவே கரைஞ்சிரும். இது பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் சாப்பிடணுங்கிறது இல்லை. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம்ல, அப்போ இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு அப்போவே சாப்பிட்றத விட ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறினா இன்னுமே நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். இதை தொடர்ந்து 1 மாதத்துக்கு சாப்பிட்டாலே போதும். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கூடவே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற டயட்டு, வாக்கிங், சின்ன சின்ன எக்ஸசைஸ் அது மாதிரியும் பண்ணலாம். அப்போ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாம். ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு 100 கிராம் அளவுக்கு கோவக்காய் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். அதுக்கு மேலே வேண்டாம். இது சாப்பிட்டு பழகிட்டோம்னா இதோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம கோவக்காய் தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த சம்மருக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.